தாண்டி கொண்டாந்து விட்டுருங்கன்னு சொன்னேன். சரி நான் என்ன பயப்படுறிய கையில வாங்கினேன் அப்படின்னு கூட்டிட்டு போனேன். வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கேன். எல்லாமே பேசாம இருந்தானா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை. சுடுகாடு போனவொன்னே கேட்டேன், என்ன துணைக்கு வந்திருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சந்தேகம்னே, இந்த சுடுகாட்டு பக்கம் ஏதோ அழகு மோகினி அவதாரம் எடுத்தாரு மகாவிஷ்ணு எத்தனையோ தரம், இது எதுக்காக இந்த நகைச்சுவையை கொடுக்குறேன்னா, ராமன் வந்தா வில்லை வளைத்தார், இங்கிருந்து பார்த்தார், 7 மரங்களை துளைத்தார், நல்லா துளைச்சாரான்னு உள்ள ஆளும் தூங்கிடும். இருந்தாலும் அதுவும் இருக்கணும். இது ஊருகா மாதிரி நகைச்சுவை இல்லாத பேச்சு என்னைக்குமே ஈடுபடாது. அதனாலதான் பெரிய பெரிய மேடை பேச்சாளர்களை பார்த்தாக்க இந்த நகைச்சுவையை கலந்துகிட்டே வருவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல நகைச்சுவையா சொல்லணுங்கிற ஒரு காரணத்தினால தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மூட்டினி, உங்களுடைய பெயர் பள்ளி, பள்ளிங்கிற பெயரிட்ட போதும் பெண்களுடைய கூடிய பருவங்கள் 7: பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரெல்லாம் 7 பருவத்தில் தற்சமை அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் 3வது பருவம் தான் அடைந்தாச்சு. பருவம் அடைந்த பெண்ணுக்கு வறண்ட நாட்டுக்கு என்ன தண்ணீர் வேண்டும், 2 வீட்டுக்கு வெளிச்சம் வேண்டும், எண்ணுக்கு எழுத்து வேண்டும், கண்ணுக்கு வடிவம், மண்ணுக்கு அண்ணுக்கு செழுமை, உன்னனுக்கு உன்னனு தேவை. பருவம் அடைந்த பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு. அது உங்களை மாதிரி சாமியார்ட்ட தான் பாதுகாப்பே தேவை. ஆமா, பாதுகாப்பு எங்க மாதிரி ஆளு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா உன்னனுக்கு உன்னன்னு காவல். அப்படி பார்க்க போனோம்னா ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு யாரு காவல்? கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய துணை காவல். துணை காவல். அப்படி துணை இல்லாம நீ இருக்கலாமா அந்த காட்டுல? நீ துணைவன் எனக்கு தேவையில்லை. வாமா, ஏன் தேவையில்லை? ஆமா, தேவை இருக்கு. நான் இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தேவை இல்லாம நீ இருக்க கூடாது. நீங்க ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி இல்ல? பரிதாபப்படுறேன். எதுக்காக? ஆடு நினைக்குதுன்னு ஓனா உட்கார்ந்துகிட்டு அழுத கதையா இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு பாவம். உள்ள உடம்பெல்லாம் கட்டி கட்டி பத்தி போச்சு. அதனால பெரிய மனுஷன் வயிறு பத்திக்கிட்டு உடம்ப பார்த்து நீங்க சொல்றீங்களா? ஆமா, இல்ல சொல்லுங்க. இல்ல உடம்ப பார்த்து யாருமே தன்னை தான் யாரும் நினைச்சுக்கிறதே கிடையாது. அடுத்தவளை பார்த்தே எல்லாம் பேசிக்கிறது இல்ல. ஆமா, உடம்ப பார்த்து சொல்றாங்கன்னா சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? ஏமா சாமிக்கு என்னமா தனிச்சு மாதிரியே இருக்காரு பாரு. வேற ஆளு கிடைக்கலையா? ஆக உடம்ப பார்த்து இடம் போடக்கூடாது. அரும்பு கோணலா இருக்கும், வாசம் இல்லாம போகுமா? அரும்புங்கிறது மலர்றது கோணலா தான் பாக்குறது இருக்கும், ஆனா வாசம் இல்லாம போகாது. இரும்பு கோணலா இருக்கும். கோணலா இருக்குன்னு மதிக்காம இருக்க முடியுமா? யானையை கூட அடைக்கப்படும். இரும்பு கோணலா இருந்தாலும் யானை அடக்காம விடாது. கரும்பு பாக்குறதுக்கு கோணலா தான் இருக்கும். ஆமா, அது இனிக்காம போகுமா? அது அவனுடைய செயல். அதே நேரத்துல எல்லாமே கோணி போனாலும் இனிப்பு கொடுக்குது, பெருமை கொடுக்குது. நரம்பு கோணி போச்சுன்னா இதுக்கு நம்ம செயல் எல்லாம் அவன் செயல். மதுரை வீரன். அதனால உடலை பத்தி பேசுறது பருவ காலத்தை பாடம் கூடாது இல்லையா? மண்ணேது, நீரேது, நெருப்பது, நீங்க ஏது, நான் என்று எல்லாமே விதியின்படிதான் நடக்கும். நான் என்ன சொல்றேன் சாமி, இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுல இருந்து என்னுடைய பருவத்தை, ஒரு நாரத நிகழ்ச்சி, ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெண்ணுடைய பருவத்தை பேசலாமா? பெண்ணுடைய பருவத்தை பேசுறதுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு பருவத்தை பேசுறதுக்கு ஒரு முனிவன் பேசவே கூடாது. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே விதியின்படிதான் நடக்குது. அதனால நீங்க இந்த இடத்துல சதி பண்ணாம தயவு செய்து வேற இடத்துக்கு போறீங்களா? ஆக நீ ஒன்ன சொல்லி நான் ஒன்ன சொல்லி சும்மா வளவளன்னு போய்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. சரி, கொஞ்சம் சுருக்கம் இருந்தா தான் நல்லா இருக்கு. அதுக்காக என்ன செய்யறது? அதனால என்ன செய்யறது? என்ன ஜீவனையா செய்ய சொல்றேன். பச்சை மிளகாய் வாங்கி தான் கடிச்சுக்கிறோம். அதனால பச்சை மிளகாய் வாங்கி நீ கடிச்சாலும் சரி, வேற மாதிரி ஏதாவது சொல்லி போடுவேன். வாயை கலப்பாது வேற மாதிரி. அப்புறம் இங்க இருந்து வார்த்தை வரும். அதனால ஒழுங்கா வார்த்தை வரணும்னு இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். ஆறாம வரட்டும். செவத்துல வந்தறிஞ்சோம்னா என்ன செய்யும்? கைக்கு கிடைக்கும். கண்டிப்பா. செவத்துக்குள்ள வந்தறிஞ்சோம்னா அது செவத்துக்குள்ளதான் போவோம். கிணத்துல வந்தறிஞ்சோம்னா கிணத்துக்குள்ளதானே போவேன். எடுக்க முடியுமா? முடியுமாங்கிறேன். ஏன் எடுக்க முடியாதா? எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியாதுன்றீங்க? கிணத்துக்குள்ள வந்து போயிருச்சு, எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாதான்னு நான் கேட்கிறேன். எப்படி எடுக்க முடியும்ல? அப்படி விதிப்படி ஒரு வந்து போய் கிணத்துக்குள்ள விழுந்தாலும் அதை மதி கொண்டு ஒரு மனுஷன் எடுக்க முடியும்ல? அப்ப மதி இருக்கா இல்லையா? விதி விதின்னு
பேசினா உன் கெதி என்ன? அதனாலதான் நல்ல ஒரு பதிவேங்கிறத நான் சொல்ல வர்றேன். சதி இப்ப நீ செய்யறியா இல்ல நான் செய்யறேனா? விதிதாமா உலகத்துல பெருசு. விதி பெருசுங்கிறதுக்கு புராணத்துல சொல்லலாம், எத்தனையோ கதைகளை சொல்ல வரலாம். இந்த மதி கொண்டு ஒவ்வொருத்தனும் பெருமை அடைஞ்சிருக்காங்கிறதுக்கும் கதைகள் எத்தனையோ கதை இருக்கு. இப்ப மகாபாரத போர், இந்த மகாபாரத போர்ல எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா ரெண்டு பேர் மட்டும் கலக்கவே கிடையாது. இவன் மட்டும் போனாலும் தர்மம் நினைச்சாலும் அத்தனை பேரும் அழிய போனாங்கிறது தெரிஞ்சு 2 பேர் மகாபாரத போர்ல கலக்கலன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய மதி. இத போய் விதின்னு சொல்ல முடியுமா? அதே நேரத்துல எல்லாரும் பிறக்கிறேன் வளர்றேன், அசுரர்கள் மட்டும் பிறந்த உடனே ஒரு தாயினுடைய பருவத்தை அடைகிறேன் அப்படின்னாக்க காரணம் என்ன? எல்லாரும் மாதிரி அனம் பிறக்க வேண்டியதானே? அதுக்கு காரணம் ஒருவருடைய மதி அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். அதை போய் விதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல யயாதி அப்படிங்கிறவன் அன்னைக்கு ஒரு தேவயானிங்கிற சுக்கராச்சாரியார் மகளை கல்யாணம் பண்ணனா. அப்ப சுக்கராச்சாரியர் சொன்னார், என் மகளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இன்னொரு பெண்ணு தாலியா வருவா, அவளையும் கூட்டிகிட்டு போங்கிறாரு. சரி கூட்டிகிட்டு போறேங்கும் போது ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லா போகத்தையும் இவளுக்கும் கொடு, என் மகளுக்கு கொடுக்குற மாதிரி. ஆனா பெண் போகத்தை மட்டும் நீ கொடுத்துறாத அப்படின்னு சொன்னதை மறந்து பெண் போகத்தையும் கொடுத்து அவளுக்கும் குழந்தைய கொடுத்தேன். இது முனிவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் யயாதியை பார்த்து சொன்னாராடா பாவி, சொன்ன வாக்க மறந்துட்டு இப்படி நீ ஒரு காரியம் செஞ்சுட்டிய, அதனால உன்னுடைய இளமை பருவம் இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ற, நீ கிழவனாக கிடவது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தனாரு. அதனாலதான் வயோதிகனா போன யயாதி. காரணம் விதிப்படி வயோதியான ஆனா விட்டானா மதி கொண்டு திரும்பவும் இளமையை பெற்று அவன் வாழ்க்கையில முன்னேறி காமிச்சான்னு. அதுக்கு காரணம் என்ன? மதி. புருஷன் உயிரை மீட்டி வந்தா ஒரு பெண்ணு, போன பொழுத நிறுத்தி வச்சா ஒரு பெண்ணு, அரசனோட நீதி கட்டா ஒரு பெண்ணு, ஆட்சி காலத்தை குறிச்சிட்டு பண்ணா ஒரு பெண்ணு. எல்லாத்துக்குமே காரணம் பெண்ணு. நீ வெறும் மண்ணா போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னு கேட்டா விளைந்த நெற்கதிர்னு சொன்னேன். நீ விளைந்த நெற்கதிரா இருக்கணும்னா நீ மதிய மதிக்கணும், சும்மா வெறும் பதரா போயிடக்கூடாது. உன்னை பார்த்தாலே பதறு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பதறு பதறுன்னு சொல்றீங்களே, பதறுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? பதறுனாக்கா அதுக்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? இந்த நாடு தமிழ் பேசுறதெல்லாம் வார்த்தையை நினைச்சு பேசலாம். ஆனா நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தேன். புது புது வாக்கியங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கே. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள இருந்திருக்கு, இன்னைக்கு வெளியே வந்திருக்குன்னா ரொம்ப கேட்கறதுக்கே அற்புதமா இருக்கு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் பதறு பதறுன்றீங்களே, பதறு சும்மா அறிவுட்ட முண்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சில பேர் அப்படிதான் பேசுறது. பதறு பதறுன்னு ஏன் பேசுறீங்க? பதறுன்னா என்ன? ஏன் பதர் பதர்னு ஏன் சொல்றாங்க? நல்லா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேளுங்க. அவர் மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை பதர் பதர்னு சொல்லலாமா? ஏற்கனவே பிரச்சனை ஆயிருக்கு வளையங்குளத்துல. அந்த பிரச்சனைங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு மரியாதையை ஒதுங்கி மரியாதையை நான் போய்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நானும் மரியாதையா இன்னைக்கு திரும்ப வந்து வார்த்தைகளை விட்டேன்னு வச்சுக்கவே. சரி, வரட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி மாதிரி முரட்டு மம்பட்டி சந்திக்க தானே போறேன் நானு. வா போ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கவே. என்ன பண்ணுவீங்களா? உன் கதையே வேற மாதிரி ஆகி போறேன். என் கதையை மாற்ற முடியாது. ஒரு வள்ளியாகப்பட்ட உன்னை பார்த்து சரி வாங்க போங்கன்னு இதுவரைக்கும் நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன தவறுதலான வார்த்தை வாங்குற போங்கிற வீட்டுக்கு பதர்னு ஏன் சொல்றீங்க? இப்ப பதர் அங்க யார் இருக்கா? ஏன் பதருக்கு மரியாதை இல்லையா? என்ன மரியாதை இருக்கு? அதுதான் கேட்டீங்க. பதர்னு ஏன் சொல்றாங்க? பதர்னா அறிவட்ட முண்டங்கிறதா நீ? நான் சொன்னேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நீ எதுக்கா முண்டம்? நான் சொல்றேன் காரணத்தை சொல்றேன். அறிவட்ட முண்டம் ஏன் முண்டம் காரணத்தை ஏன் சொன்னேன்னு சொல்றேன். எந்த வகையில சொன்னா சொல்லு. எந்த வகையில நீங்க சொன்னீங்க? எந்த வகையில அறிவோட்ட முண்டம்னா நீ? எந்த வகையில என்ன பார்த்து பதர்ன்னு? நான் அடிப்படை இல்லாம பேசவே மாட்டேன். நான் அடிச்சுவடு இல்லாம நான் பேச மாட்டேன். எப்படி நீ முண்டம்னு இப்ப சொல்ற? நீங்க எப்படி ஒரு வள்ளியை பார்த்து நாரத மகரிஷி ஒரு முனிவர் எப்படி பேசணும், சபை மறந்து பேச சபை இருந்து பேச அப்படின்றாரு. ஒரு நாரத மகரிஷிக்கு முதல் பொறுமை முக்கியம். ஒரு முனிவனுக்கு பொறுமை தான் அடக்கி ஆளக்கூடிய சக்தி வேணும். மூவாசையிலும் மிகுந்தவர். நீங்க என்ன செய்யணும்? ஒரு சின்ன பிள்ளைய பார்த்திருக்கோம்னா எப்படி பக்குவமா பேசணும் அப்படி பேசணும்யா. அதை விட்டு நீ எதுக்கு பதறு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றீங்க. பதருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு தெரியுமா? அதான் சொன்னேன், சமஞ்ச பிள்ளைய தலையில அடிக்கணும், சமையல பிள்ளைய புண்டிடுறாங்க. இந்த ஆரம்பிச்சாருல என்னடா இதை சொல்லலையேன்னு பார்த்தேன். இல்லையே, ஆமா அதுவும் பதருக்கு தான் வருது, விளைந்த நெற்கதிருக்கு தான் வருது. நீ விவசாய குடும்பம் தானே? விவசாயம் பண்ற ஆளுக்கு அத்தனை பேருக்குமே தெரியுமே. காரணம் சொல்றேன்னா அடிப்படை இல்லாம எதையுமே சொல்ல மாட்டேன். நானும் ஒண்ணு சொன்னேன்னா அடிச்சுவடு இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல சமஞ்ச பிள்ளைய தலையில அடிக்கணும். இப்ப இதை ஒண்ணு இப்படி கிளப்பி விட்டோம்னா அடுத்த ஆளுகெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அடுத்த ஒண்ணு மாத்தணும். நம்ம இருந்தாலும் இன்னைக்கு சொல்லணுங்கிற ஒரு கடமை. ஏன்னு கேட்டா விவசாயங்கிறதுனால விளைந்த நெற்கதிர் சமைச்ச உள்ளைய தலையில அடிச்சு தலையில அடிக்கணும். எப்படி? அதை கதிர் கட்டா கட்டி கொண்டாந்து அதை களத்துல போட்டு அதை என்ன செய்வாங்க? கதிர் அடிப்பாங்க. எதுல? ஒரு உலக்கையிலேயே அல்ல கல்லுலயே போட்டுக்கிட்டு அடிப்பாங்க. அப்ப சமஞ்ச உள்ளே விளைந்த நெற்கதிர். சமஞ்ச உள்ளே என்ன செய்யணும்? அந்த நெல்லை எடுக்கணும்னா தலையில தான் அடிக்கணும். சமஞ்ச உள்ளைய தலையில அடிக்கணும். சமையாத உள்ள
பிள்ளைய குண்டிலறானா தூரு குண்டினா எந்த வகை அப்படின்னா நாத்து. இந்த நாத்தை புடுங்கி என்ன செய்வாங்க, சும்மாவா விட்டு போவாங்க, சும்மாவா வைப்பாங்க. நாத்தை புடுங்கிட்டு ஒரு கட்டு கட்டி அப்படி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குண்டில 2 தட்டு அப்படி தட்டி பிடிச்சி ஏன் சமையாத புள்ள அங்க தட்டிட்டு வச்சாதான் நல்லா இருக்குமா? மெனக்கட்டு பாத்துருக்க வேற உட்காந்து அனைத்தையும் தெரிஞ்சுக்கணுமா தானே? அந்த மாதிரி பார்க்க போனோம்னா பதர் அப்படின்னு நான் சொன்னேன். காரணம் இருக்கு, பதருக்கு உண்டான வழக்கம் அப்புறம் வரட்டேன். ஆனா விதி மதின்னு போனாலும் கூட இந்த இடத்துல உனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கணும், மதி கொண்டு நீ வாழணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அறிவில்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, முட்டாளுங்கிற இடத்துக்கு கொண்டு போய்வாங்க. பொல்லாத குடியிருந்தாலும் குடிக்கலாம், புரியாத குடியிருக்க யாரு புரியாதாது? நீங்க தான் புரியாதாது. எந்த வகையில புரியாது? நான் வந்து கேட்டது பதருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்க, நீங்க கதிருக்கு உள்ள சிறப்பு சொல்றீங்க. நான் கதிரை பத்தி கேட்கல, பதருக்கு என்ன சிறப்பு, ஏன் என்ன பதர்னு சொன்னீங்க, அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு தான் மறு பேச்சு பேசணும். அப்படியா? இப்ப நீ இல்ல 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 நான் எதை வேணாலும் எங்க வேணாலும் சம்பந்தப்படுத்தி மாத்தி போடுவேன். அப்படி மாத்த கூடாதுல்ல, உண்மையை பேசணும்ல. உண்டுங்கிறத இல்ல என்னத்தெல்லாம் பேசிட்டாலும் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு போறது. ஏன் நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? ஏன் என்கிட்ட நிக்கிறவங்க உனக்கு தகுதி கிடக்கா? தகுதி உனக்கு கிடையாது. என்ன எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு அடிமுட்டாளு. யார் சொன்னது? என்ன பார்த்தாலே தெரியுது. என்ன நீங்க சொன்னாலும் அடிமுட்டாலே இருந்துட்டு போறேன். யாத்தா வயசுல முட்டி பிறந்த ஆளா வந்து நிக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாத மரம் மண்டையால வந்து நிக்கிறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம எப்ப இப்ப பேசுற விஷயத்த நீ போற வழிதான் சொல்லிக்கிட்டு நீ என்ன பெரியாளா? நான் சொன்னா இல்ல பெரியாளா? நீங்க பெரியாளா? நான் பெரியாளு. எந்த வகையில பார்க்க போனாலும் பெரியாளுங்கிறதுக்கு ஆதாரத்தை வேணா நான் தர்றேன். உலகம் சொல்லு. இப்ப நான் மண்டக்கணமா சொல்லல. நாரதர்னா யாரு, நாரதருடைய தகுதி என்னங்கிறதுக்கு ஒரு 10 கதையை வேணா நான் அடுக்கிறேன். சொல்லுங்க. நாரதர் என்ன செஞ்சிருக்கேன்னு எந்த பாப்பான். நான் அடுக்கிறேங்கிறதுக்காக நான் அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் நீ சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலையே. பேசக்கூடியவன் ஒரு பதறு. அதே நேரத்துல பார்க்க போனோம்னா தன்னை புகழ்ந்து பேசக்கூடியவன் ஒரு பதறு. நண்பனிடம் வந்து கவனிக்காம இருக்கிறானே அவன் ஒரு பதறு. அதே நேரத்துல பொய்சாட்சி சொல்லி வாழ்க்கையை நடத்துறானே அவன் ஒரு பதறு. அதே நேரத்துல எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாம வாழ்க்கையில அதை யாருக்கும் கொடுக்காம இறக்குறானே அவன் ஒரு பதறு. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா பதறுல இன்னமும் எத்தனையோ பதர் இருக்கு. தாசிகிடம் பொருளை கொடுத்து போறானே அவன் போய் சோரம் போறானே அவன் ஒரு பதறு. தன்னுடைய மனைவி இருக்கானே அவகிட்ட கூடுறத போய் வெளியில போய் 10 பேருக்கு முன்னால சொல்றானே அவன் ஒரு பதறு. பெரிய மனிதன் இருக்கானே அந்த பெரிய மனிதனை மதிக்காம பேசுறானே அவன் ஒரு பதறு. அதனால நீ ஒரு பதறுனா ஏன் அப்படி கதறு? பெரிய மனுஷனை மதிக்காம பேசுனா கதறு. உடனே அறிவட்டம் முண்டங்கிற மரமண்டங்கிற. முண்டகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிருவேன். முண்டம்னா ஒரு அசிங்கமான வார்த்தையே கிடையாது. யார் சொன்னது அசிங்கமான வார்த்தைன்னு? முண்டம்னா தாமரை. தாமரையில இருந்து தோட்டி விட்டவன் யாரு? அது எப்படின்னு அந்த அண்ணன் விட மாட்டாரு, நான் விட்டா. சரி, அறிவு கட்ட முண்டம்னு சொன்னது மட்டும் கவனிச்சீங்களே. பதர்னு ஒரு பொம்பளைய பார்த்து சொல்லிட்டு அவர் சொன்ன விளக்கம் பூரா ஆம்பளையிலேயே குறிக்குது. பதர்னு ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தையும் பூராமே ஆண்களை பத்தி குறிக்கிற மாதிரி. அப்ப ஆணை பார்த்து இத்தனை நாள் நீங்க தான் பதரா இருந்து இன்னைக்குதான் கதரா மாறி இருக்கீங்க. கிடையாது. அப்புறம் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவொன்றையாம் ஆனாலும் வேதை குணம் பெண்ணுக்கு உண்டு. அப்படி எல்லாம் ஆணும் பெண்ணுங்கிறது எப்படி? உலகத்துல மனித பிறப்புன்னு சொன்னா ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே ஒரே அறிவுதான். ஆண சொன்னா என்ன பெண்ண சொன்னா என்ன? அதனாலதான் சிவம் சக்திங்கிறது 2, வருவதும் போவதுங்கிறது 2, அண்ட பிண்டங்கிறது 2, விதி மதிங்கிறது 2, தானே வருவது 2, கூடவே வருவது 2, அடக்க முடியாதது 2, பிரிக்க முடியாதது 2. அதே நேரத்தில் வானம் பூமிங்கிறது 2, உண்மை பொய்மைங்கிறது 2, நல்லவன் தீயவன்கிறது 2, ஸ்ரீதேவி மூதேவிங்கிறது 2, பிறப்பு இறப்புங்கிறது 2. அதுபோல ஆணும் பெண்ணுங்கிறது 2 ஒன்னா சேர்ந்தாத்தே அர்த்தனே நாரீஸ்வரனுங்கிற சிவனும் சக்தியும் ஒண்ணு. அதை அறியாதவங்க வயல் என்னமும் மண்ணுன்னு. அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. பதர்னு சொன்னதுக்கு இப்ப நான் கேட்கல, ஒண்ணு அங்கே கேட்டிருக்காரு. அறிவு கட்ட முண்டம் அப்படின்னு இப்ப நீ சொல்லியிருக்க. இல்ல நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு, என்ன உண்மையா இருந்தா ஏத்துப்போம். அதுக்காக நான் நீ சொல்ற தப்புங்கிற இடத்துக்கு நான் கொண்டு வர்றேன்னு நினைக்காத. ஆனா தப்பா இருந்தா நறுக்குன்னு பிடிச்சு விடுவேன். யோசனை பண்ணி சொல்லு. நீயும் தெரியாம சொல்லிவிட்ட வாயை விட்டு நானும் தெரியாம சொன்னதுதான். நான் இப்ப தப்பிச்சுக்கிட்டேன். 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். நீ தப்பிக்க நான் அவ்வளவுதான். பதர்னு சொன்னது
சொன்னதுக்கு எதையோ சொல்லி நான் தப்பிச்சுக்கிட்டேன். நீ சொன்னதுக்கு எதையாவது சொல்லி தப்பிச்சுக்க. எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும். எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும். உண்மையை சொல்றோம் எதையாச்சும் ஒண்ணு சொல்லு அப்படின்னு அவரே சொல்லி சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொருந்துற மாதிரி சொல்லணும். பொருத்த இருமா பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்ல. ஒருத்தன் சொன்ன ஐயா எங்க அப்பனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வயசு 90 வயசாகுது, எங்க அப்பனுக்கு இன்ன வரைக்கும் முடி நரைக்காம அப்படியே இருக்குன்னு கேட்டான். இன்னொருத்தன் கேட்டான் என்னடா 90 வயசு வரைக்கும் முடி நரைக்கலையா? ஆமையா எப்படியா நீ கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னா எங்க அப்பாவுக்கு வருத்தம் பண்ணடா. ஏன் புரியத்தான் சொல்றேன், அத பொருந்த சொல்ற மாதிரி சொல்லணுமா இல்லையா? அதனால நீ பொருந்த சொல்லு, இல்லாட்டி நான் திருந்த சொல்றேன். நல்லா அசத்துறையா அசத்த போக யாரு பாத்தீங்களோ? நாங்க பேசுறது அங்க போகுது, அது தெரியுமா உனக்கு? சரி சாமி, நல்ல விளக்கங்களை சொல்றீங்க. நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்றீங்க? நல்ல ஒரு ஆளுன்னு உன்னை நான் நினைக்கிறேன். தவறா போக கூடாது. கேட்டதுக்கு அதாவது வந்து நீங்க கேள்வி கேட்கல, நானும் கேள்வி கேட்கல. சொன்ன வார்த்தையை வச்சு ஏதோ தடுமாறி நான் சொன்னது உண்மை, நீ சொன்னது உண்மை. நான் தப்பிச்சுக்கிட்டேன், நீ தப்பிச்சுக்கான்னு சொன்னேன். இதை சொல்ல உனக்கு வக்கில்ல. இதையாவது ஒண்ணு சொல்லி உனக்கு அடைக்க தெரியல. இப்ப வேணா இந்த ஒண்ணுக்கு வேணா இப்ப எத்தனை விளக்கம் பண்ணா கொடுக்க முண்டதுக்கு. இதான் உனக்கும் எனக்கும் உண்டான வித்தியாசம். தராசு தட்டு இருக்குல்ல, இரு வர்றேன். தராசு தட்டு இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு தட்டுல பாரத்தை வைக்கும் போது இந்த தராசுங்கிற தட்டு இருக்கு. இப்ப நான் பேசும்போது அந்த தட்டுங்கிற பாரம் என் பக்கம் இறங்கணும், அப்படியே முள்ளு என் பக்கம் சாயணும். இப்ப நீ பேசுறேன்னு வச்சுக்க, ஓம் தட்டுங்கிற தராசுங்கிற தட்டு பாரம் வந்து ஓம் பக்கம் இறங்கணும், முள்ளுங்கிறது ஓம் பக்கம் சாயணும். அப்ப கடைசி நேரத்துல அருண் நடுவுல இருக்கிறதுல முள்ளு, அப்பேற்பட்ட அறிவாளிகள்ங்கிற முள்ளு ஓம் பக்கம் ஜாகிதா இல்ல ஏன் பக்கம் ஜாகிதா? அதனாலதான் போக போக தெரியும் பொன்னம்பலம் செய்தி, முத்த முத்தான் தெரியும் முத்தப்பா. அதனாலதான் நான் அடுத்த இடத்துக்கு போவோம். இருங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். அறிவு கட்டம் உண்டோம்னே இவர் பதறும் சொன்னதுக்கு யாரோ ஒருத்தி மனிதர்கள் செய்த தப்ப வந்து சுட்டி காட்டி இப்படி எல்லாம் பதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் தவறு செய்த என்னைய பதறண்டையே. ஆனா இல்ல வாங்கி 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 கிடைச்சு உண்டா அப்படின்னா அறிவு இல்லாம என்னைய பதறம் சொன்னார். யாரோ செய்த தவறுகள் அவங்களெல்லாம் விட்டு என்னைய பதறம் சொன்னதுனால அறிவு கிட்டு இருக்கீங்க. முண்டம் அப்படின்னு என்ன விளக்கம் அப்படின்னா, இப்ப முண்டம் என்று சொல்லக்கூடிய தாமரை, தாமரத்தில் வீட்டிருக்கிறது பிரம்மனாகப்பட்டவர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாராயணன் என்று சொல்லக்கூடியவர் யாரு? உங்க பாட்டனர் அகால்சு தானே. நாராயணன் கும்பிடக்கூடியவர்கள் யாரு? ஆழ்வார்கள். எத்தனை ஆழ்வார்கள்? 12 ஆழ்வார்கள். இதே சிவபெருமான் கூட்டத்தை கும்பிடுறவங்க யாரு? 63 நாயன்மார்கள். இப்ப இந்த ஆழ்வார்களையே முண்டத்தோட பிறந்தவர் யாரு? முண்டம்னா தலை இல்லாம பிறந்தவர் யாரு? ஆழ்வார்களை திருமணிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய. உண்மையிலே நீங்க ஆழ்வார்களை படிச்சிருக்கீங்களா இல்லையா? 12 ஆழ்வார்கள்ல திருமணிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் முண்டத்தோட பிறந்திருக்காராம். அவர் பிறந்தோடனே இப்படி ஒரு முண்டம் பிறந்திருக்கே, இந்த முண்டம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பிறந்தோடனே சொன்னாங்களா அவங்க தகப்பனாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தலையே உருவாச்சான். அப்பேற்பட்ட முண்டத்திலே உருவான திருமணிசை ஆழ்வார் உங்க குடும்பத்தையே புகழ்ந்து வர்றாரு. அப்பேற்பட்ட முண்டங்களா இருக்கு, நீங்க இப்படி அறிவுகட்டமா பேசுறீங்களே, அறிவுகட்டம் முண்டம் அப்படின்னு போதுமா? எதையாச்சும் சொல்லி அடைங்க. ஆனா இது உண்மையை சொன்னேன். இது உண்மையிலே நீங்க ஆழ்வாரை படிச்ச ஆழ்வார்களுடைய கதையை படிச்சிருந்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள்ல திருமணிசை என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் முண்டம் என்று சொல்லக்கூடிய தலை இல்லாமல் பிறந்தவர் அப்படின்றது உண்மையான கருத்து இல்ல. ஆமா இல்ல, எதிரியா இருந்தாலும் உண்மையை பேசணும். நீ உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன நாயி பேய் அப்படின்னு 2 பேரும் குறைச்சுக்கிறத காட்டணும். நீ செருப்படுத்துறது நான் செருப்படுத்துறது சண்டை ஓடுறத காட்டணும். இப்படி பேசிட்டு போயிடுறது நல்லது, அதுதான் எனக்கு பிடிக்கும். அதை காட்டல என்னன்னா எனக்கு முக்கிய மரியாதை. நீங்க பதறன்னு சொன்னீங்க, இப்படி அறிவிட்டு பேசுறீங்களே முண்டோம் அப்படின்னு நானு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பெரியவங்களா ஏத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆகலாம் வேண்டாம். ஏன் இதுல வந்தாலும் உங்களுக்கு பேச்சு வருமா? நான் தரமாட்டேன். கொஞ்ச நேரம் நிக்கட்டுமே என் பக்கத்துல, நீங்க அங்க நில்லுங்களேன். இப்படி சொன்ன விளக்கம் அருமையான விளக்கம். முண்டம் அதாவது வந்து ஆழ்வார்களை பத்தி படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். படிக்கணுமா? சரி, உண்மையில சொல்றேன். ஆழ்வார்களை பத்தி உனக்கு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கியாங்கிறத 12 ஆழ்வார்கள்னா அதை பூரா பிரச்சனம்னா அதெல்லாம் வேற. அந்த அளவுக்கு உனக்கு இன்னும் பக்குவம் இல்ல, சின்ன பிள்ளை. இளவங்காய் பாருங்க, பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். காய் பெருசா இருக்கேன்னு ரொம்ப பேர் இளவங்காய பத்தி
நினைச்சு ஏமாந்து போறது உண்டு. ஆனா அதுல உள்ள பஞ்சு இருக்கு பத்தியா, கடைசியில பார்த்தோம்னா அந்த காய் பெருசானாலும் கூட கடைசியில என்ன இருக்கோ அதுல பஞ்சு தான் பறந்து போகும். அது மாதிரி நொஞ்சி நிக்கிற நீ என் முச்சு மாதிரி, என் புள்ள மாதிரி, புள்ள மாதிரி. தவறா நினைக்காத. ஏன் தவறா நினைக்கிற? இப்போ ஒரு சாமியார் வந்து என்ன சொல்லுவார், சாமியாடிக்கு ஒரு சாமி வருது, டேய் என் குச்சி மேல வந்து இறங்கியிருக்கேன், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்பாரு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுன்னு சொல்லுவாரு. முனிவர் என்ன சொல்லக்கூடியவருக்கும் கனகாங்கிங்கிற ஒரு பெண்ணுக்கும் பிறக்கிறாரு. பிறந்த உடனே அப்பதான் பார்த்தாங்க, இது என்னடா ஒண்ணுமே இல்லாத ஒரு பிண்டமா பிறந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்ட உடனே அந்த வழியில வந்த ஒருத்தர் எடுத்து இந்த குழந்தையாகப்பட்டதை கொண்டு போய் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் போட்ட உடனே இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. இந்த குழந்தையாகப்பட்டது கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அங்க இருந்து வந்து பாக்குறான் ஒருத்தன், வந்து பார்த்தவன் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறான். அப்படி வளர்க்கக்கூடிய காரணத்தினாலதான் அன்னைக்கு அவனுடைய பெருமைகளை கொடுக்கணும்னு சொல்லி பால் அருந்தாமல் உலகத்துல பெருமையை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட திருமிழிசை ஆழ்வார் இருந்தாருன்னா பிண்டமா பிறந்தாரு. அப்பேற்பட்ட பிண்டமா பிறந்து உலகத்துக்கு பெருமை கொடுத்து அறிவையெல்லாம் கேட்டு அறிவை கொடுத்தவரை போய் அறிவு வெட்ட முண்டம்னு சொல்ல முடியுமா? அறிவு கேட்ட இந்த ஓட்டு வந்து நீ ரொம்ப பேர்கிட்ட ஓட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பதறும் எதையோ சொல்லி அது மாதிரி பார்க்க போனோம்னா உன்னையும் நான் வேணா சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் 1000 விளக்கம் சொல்லலாம். நான் சொல்ல மாட்டேன். எதற்காக? சொல்லுக்குள் சொல்லு சூட்சமா வேண்டாம். அந்த மாதிரி பார்க்க போனோம்னா உலகத்துல உன்னை மதிங்கிற அறிவுக்கு வேலை கொடுக்க சொன்னேன். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்துல மருந்து மாற்றி காமிச்சவனுடைய கதையை பூரா சொன்னீங்க. காரணம் என்ன? உலகத்துல அறிவாளி தான் பிழைக்க முடியும், முட்டாள் வந்து வேற மாதிரி போயிடுவேன். எப்படி நீ கேட்டா படிச்சா ஒரு முட்டாள் 4 பேர் இருந்திருக்காங்க. 4 பேரை பார்த்து அறிவாளி வாத்தியார் சொன்னாரு, அவரும் முட்டாள். இங்க பார்த்து சொன்னாங்க, வாங்கப்பா உலகம்லாம் சுத்தி பார்க்கணும், குதிரை வாங்கிட்டு வாங்க பண்ணாரு. குதிரை வாங்குறதுக்கு 4 பேருமே போனாங்க. எங்கே குளத்தாங்கரைக்கு போனாங்க, இங்க குதிரை இல்ல. ஏன்னா அங்க இருக்கிறது என்ன, ஐயனார் கோயில் சிலை பக்கத்துல இருக்கிறது ஒரு குதிரை. இதே ஒன்னும் செய்ய முடியல. அப்ப அந்த அறிவாளி ஒருத்தன் அந்த வழியில வந்தான். அந்த அறிவாளி வந்து பார்த்தேன், ஏப்பா முட்டாள்களே, நீங்க குதிரை வாங்கணும்னா இப்படி குளத்தாங்கரையில நின்னா எப்படி குதிரை வாங்க முடியும்? அதனால குதிரை போய் வாங்கிட்டு வாங்கப்பா, காசு கொடுத்துன்னு சொன்ன உடனே 4 பேரும் முட்டா போயில. எதுக்கு சொல்ல வரேன்னா வேற மாதிரி இல்ல, வித்தியாசமா சொல்லவில்லை. அறிவில்லாதவன் மதியில்லாதவனுக்கு பேரு தான் முட்டாள், சோம்பேறிக்கு பேரு எதுக்குமே ஆகாதவன். திண்ணையில படுத்துக்கிட்டு தெய்வம் படியாதவன்னா என்ன கூரையை பத்துக்கிட்ட குட்ட முயற்சி செய்யணுமா இல்லையா? அப்படி மதி இல்லாதவங்க சரி குதிரை வாங்குவோம் குருவுக்குன்னு போனாங்க. போனா ஒரு கொள்ளையில பூசணிக்காய் நிறைய பெருசா காய்ச்சி கிடக்கு. காய்ச்சி கிடந்த உடனே அப்பதான் அந்த மூத்த முட்டாள் பார்த்தேன். அடடா, குரு சொன்னாரு நம்ம குதிரை வாங்க போறோம். ஏன்டா குதிரை? இங்க வர்றா, குதிரை பெருசா முட்டை போட்டு வச்சிருக்குங்க. இவன் பார்த்தான் பூசணிக்காய். அவன் பார்த்தான் இன்னொரு முட்டாள் பின்னால இருந்தானா இல்லையா, அவன் சொன்னான், ஏண்டா குதிரை முட்டைன்னு சொல்றீங்க, அது நின்றுகிட்டு எல்லாம் முட்டை போடும், இது உடைஞ்சிருமேடான்னு அவன் கேட்கிறான். கொஞ்சம் அறிவா. ஆமா. அதுக்கு இவன் என்ன சொல்றான், இல்லடா குதிரை மத்த நேரம்லாம் நிக்கும்டா, குதிரை முட்டை கூடையில மட்டும் படுத்துக்கிட்டு தாண்டா போடும் அப்படின்னு இவன் சொன்னான். இவங்க 2 பேரும் இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து குதிரைக்கு, அதாவது இந்த கொள்ளைக்கு சொந்தக்காரன் இங்க இருந்து வர்றான். வந்த உடனே இவங்க கேட்கறாங்க, ஐயா இந்த குதிரை முட்டை எங்களுக்கு விலைக்கு வேணும் யாருன்னு. அதான் பார்த்தேன், ஏண்டா இதுக்கு பேர் குதிரை முட்டையா, இதுக்கு பேர் பூசணிக்காரா, சமையலுக்கு பயன்படக்கூடியதுன்னு சொன்னேன். முட்டா கேட்கறமா இல்லையா? முட்டா பயிலுக்கு கேட்கற அதெல்லாம் கிடையாதுயா. இது பூசை ஒரு சில பேர் இருக்காங்க, சொன்ன நான் சொன்னதுதான் அப்படின்னு அடுத்த சொல்றது ஏத்துக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. உடனே பார்த்தேன் கொள்ளைக்கு சொந்தக்காரன், ஆதா அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பணம் தர்றீங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம எப்படி இன்னைக்கு வியாபாரம் பண்ணி விட பூசணிக்காய நினைச்சு அவன் பார்த்தேன். சரி நம்மளுக்கும் குழப்புக்கு வழி இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, சரி நமக்கு சரியான முட்டாள் இன்னைக்கு மாட்டியாச்சு. நம்ம குழப்புக்கு வழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா சரியான முட்டாள் நமக்கு கிடைக்காச்சான். இன்னைக்கு வச்சு ஓட்டிட வேண்டியதான் நம்ம. யாரு? கொள்ளைக்கு சொந்தக்காரன் நினைச்சு, அப்பா இந்த மாதிரி இவ்வளவு பணம் இந்தாங்க குதிரை முட்டை கட்டியில தூக்கிக்கணும்னா நீங்க பணத்தை கொடுத்துட்டு நல்லா பூசணிக்காயை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அந்த மூத்த முட்டாள் தலையில வச்சுக்கிட்டு அப்படியே முன்னால நடந்து போறேன். இவங்க பின்னாலேயே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆலமரத்து வேறு, இந்த வேறு வந்து இவன் காலில் தட்டி விட்டுருது. தட்டி விட்டவனா திடீர்னு இவன் கீழே விழுந்துடுறான். 3 பூசணிக்காய் உடைஞ்சு போகுது. அப்பதான் பார்த்தேன் அந்த பூசணிக்காய் உடைஞ்சவன அந்த சத்தத்தை கேட்டவன அந்த ஆலமரத்து புதர்ல வந்து ஒரு முயல் ஒண்ணு இருந்தது, திருச்சி ஓட ஆரம்பிச்சிருச்சு சத்தத்தை கேட்டவன. அப்பதான் இவன் சொன்னான், ஆஹா குதிரை முட்டை உடைஞ்சிருச்சுடா, குதிரை குட்டி தப்பிச்சு ஓடுதுரா அப்படின்னு. விழுந்தது பூசணிக்காய், உடைஞ்சது பூசணிக்காய், ஓடுனது முயல் குட்டி. என்ன சொன்ன? குதிரை முட்டை உடைஞ்சிருச்சுடா, குதிரை குட்டி தப்பிச்சு ஓடுறதான்னு இவன் சொன்னான். அதுக்கு இன்னொருத்தன் பின்னால வந்தவன்
முத்தழகன் சொன்னா, ஏண்டா முட்டையை விட்டுட்டு வெளியில வந்து உடனே இந்த குட்டி இந்த ஓட்டம் ஓடுதுடா, இதை புடிச்சு வளர்த்தாக்கணும், வளர்த்து பெருசாக்கணும்னா இந்த குட்டி என்ன ஓட்டமுடா ஓடும்னு சொல்லி அடுத்தவன் சொன்னான். யாரு? மதி இல்லாதவன், அறிவு இல்லாதவன். அந்த மாதிரி நீ போயிடக்கூடாது இல்லையா? அந்த கதையில நீ கூட நினைக்கலாம் அப்படின்னா நம்மள முட்டாளுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரான்னு. கிடையாது, நீ அறிவாளி. அப்படி தூக்கி விட்டு போட்டு உடைச்சாதான் நல்லா இருக்கும். உடனே உடைச்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்கு. தூக்கி தூக்கி உடைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நீ ஒரு அறிவாளி. அண்ணா முட்டாள்னு சொல்லவில்லை. இந்த கதையை எடுக்க நீங்க சம்மந்தப்படுத்தினீங்க வேணா சொல்லு. குதிரைன்னா என்ன? அதுக்கு ஒரு கதை இருக்கு. மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கி மதி என்னும் கடிவாளம் வாங்கி நீர் போட்டின. மனங்கிறது குதிரை, மதிங்கிற அறிவு வந்து கடிவாளம். குதிரை போனுச்சுன்னா கடிவாளம் அடக்கணும், அதுதான் அறிவு. அதே நேரத்துல பூசணிக்கான்னு சொன்னேன். பூசணிக்கான்னு யார சொன்னாங்க? அடி நந்தி சேர்ந்தனா நாகம் வெளுத்து கொடியும் ஒரு பக்கம் கொண்டு வடிக்குடைய மாசனத்தை கொண்டு வளைத்தொழும்பு பெற்றதினால் பூசணிக்காய் ஈசனை போட்டுருந்தேன். பூசணிக்காய ஈசனை ஒண்ணு இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ கதைகளை சொன்னாலும் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அதனால உன்னை பார்த்தேன். உருவத்துக்கு ஏற்றவன், பருவத்துக்கு ஏற்றவன், அருமையான புருஷன். பார்த்து வந்து ஆரம்பிச்சிருவேன். தேவலோகத்தை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நோக்கம். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் உண்டு. முருகனுக்கு மட்டும் வேலாயுதான். அதுக்கு கவிகள்லாம் குடத்தை தகர்த்து கலைத்து துரைத்து குகட்டை சிறுத்து ககசால அப்படின்னு பெருமை கொண்டவன். இப்படி எல்லாம் பெருமை இருந்த போதுனா அந்த முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்திலே நீ இருக்க முடியாது. நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இங்க இருந்து என்ன மாதிரி அப்படின்னு நினைக்கப்படாது. நீ ஒரு ஆள் இருக்கிறதுனாலதான் இப்ப கொஞ்சம் எதிர்ப்பு எனக்கு பேசுற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னு கேட்டா அந்த வாய்ப்பு இல்லாம போக கூடாது இல்லையா? அதனாலதான் இப்ப சொல்ல வர்றேன். நீ இருக்கணும், ஆனா இங்க இருக்கக்கூடாது, வேற இடத்துல இருக்கணும். உனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஆமா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா, சத்தியமா சொல்றேன். 4 பேர் சேர்ந்து உன்னை தூக்குறாங்களா இல்லையான்னு எதுக்கு ரோகரான கொண்டு கதை எங்க அண்ணன் அடிக்கிற அடியை பார்த்தா வேற எங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க இந்த உலகத்தை விட்டே கொண்டு போய், உலகத்துக்கு உலகம், ஊருக்கு ஊரு, எங்க வேணாலும் கொண்டு போய் உன்னை என்ன செய்வாங்க? அப்படியே சூடத்தை மூஞ்சில காமிக்கும் போது எப்படி வருவாங்க புருஷன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம். சிவன் வந்து எதுல ஏறுவாரு? எதுல? அக்காலை ஏறுவாரு. அக்காலை வாகனத்துல ஏறக்கூடிய சிவன் வந்து காலை வாகனம். சக்திக்கு வந்து சிங்க வாகனம். விநாயகருக்கு மூசிக வாகனம். அதே கிருஷ்ணனுக்கு கருட வாகனம். அதாவது வந்து மகாவிஷ்ணுக்கு கருட வாகனம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம், எரும மாடு. யாருக்கு வாகனம்? நான் யமனுக்கு எரும மாடு வாகனம். மூதே அதுக்கு கழுத வாகனம். ஒரு வாகனம் உண்டு. அது மாதிரி இது வாகனம் தானே. அது மாதிரி புள்ளி மயிலேறி வருவா, சுகபோகங்களை அள்ளி தருவா. புள்ளி மயிலேறி வருவா, சுகபோகங்களை அள்ளி தருவா. சரிங்கிற சம்மதத்தை அப்படி நறுக்கு தெரிஞ்ச மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. நான் வர்றேன் மாப்பிள்ளை அண்ணன் எல்லாம் ஜெவந்து போச்சு. சும்மா வெக்கப்படாம வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுட்டு அவங்க மொத்தம் அழகா ஒரு முட்டாள் கதையை சொல்லி முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்றாரு. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காரு முருகனை. கந்தன், கடம்பன், கார்த்தியன் என்று சொல்லக்கூடிய முத்தைத்தர், பக்தி திருநகை, அத்திக்கிரை, கத்திச்சிரவன, முத்துக்கூறு, வித்துக்கூறு என போதும் முக்கற்பர மக்கள் சொல்லின் முப்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரும் அடிவேன பக்கற்களை தத்தை கடவிய பச்சை புயல் பெற்ற தகவல் பச்சத்தோடு ரச்சிப்பது தொருநாளே தித்தித்தைய ஒத்த பரிவுடன் இத்தப்பதம் வைத்த பறவை இக்கடிக்கை கழுகோடி கழுவாடு என்று சொல்லக்கூடிய திருப்புகளுக்கே சொந்த காரணம் முருகப்பெருமான எனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்காரு இந்த அறிவாளி சாமி.
இது என்னையா கொடுமை? முருகப்பெருமான் யாரு? உண்மையிலே நான் கேக்குறேன், உண்மையிலே ஒரு ரத்தம் தான் ஓடுவேன் இந்த முருகனுக்கு. என்னம்மா அப்படி ஏமா? உண்மையிலேயே அவனுக்கு அறிவு இருக்கா? ஏமா முருகனுக்கு நல்ல மச்சம்மா அப்படி இல்லைன்னு தெரியும். முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு, இருந்துட்டு போகுது. நாட்டில் 8 டயர் இருக்கும் பார்த்து அடியில ஒரு ஸ்டெப்னி வச்சிருப்பாங்க. 8 டயர் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்னி பெருசா. உங்களை நம்பி நான் இங்க வந்தா கடையில ஒரு பொம்பளை நிக்க வச்சு அடுத்தவங்க கட்ட சொல்லி நீங்க எல்லாருமே அப்படி தெரியும். 8ல இந்த ஒன்று போனாலும் இந்த ஒண்ணுதான் காப்பாத்து. நடுவழியில மாட்டிக்க கிடப்பாங்க. இருந்து போகுது அது வாட்டுக்கு ஒரு ஒக்கணி. நீங்க எவ்வளவு தூரம் பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் என்னால மறுப்பு பேச முடியும். ஆனா அந்த முருகனை பார்த்து வந்து சொன்னீங்கல்ல, இதுக்கு மறுப்பு பேச வேண்டியது இல்ல. இந்த இடத்துல உண்மை அசிங்கப்படுத்துறதா எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா எனக்கு முருகனை பார்த்து வந்திருக்கீங்க? உண்மைதான் கேக்குறேன், நீ உங்களுக்கு உண்மையிலே அறிவுதான் இருக்கா? தெய்வானை இருக்குல்ல, தெய்வானை இருக்கும் போது என்னை போய் பொண்ணா பார்த்து வந்திருக்கீங்க. இதுவே நீங்க பெத்த பொண்ணா இருந்தா அப்படி பாப்பீங்களா? நீலாம் சோத்த திண்டா உனக்கு அறிவு வரும். நீங்களாம் அதையும் சாப்பிடுறது கிடையாது. தண்ணியாக இருந்தேன். உண்மை பிள்ளைக்கு தண்ணியா அதனால என்ன சொல்றேன், நல்ல மரியாதையோட சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தோட சொல்றேன், தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடணும். இல்லாட்டி என்கிட்ட வாங்குற பேச்சே வேற. பெரிய மனுஷன் தலைப்பே ஸ்தானத்துல இருந்து வந்தவர்னு முதலே சொல்லிட்டீங்க. தகப்பனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது வரையும் கூட்டு விடுறீங்க. இப்ப தகப்பன் விட்டுட்டு நீ வேற மாமா வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அது வேற. அடுத்த பார்த்து வர்றது எந்த தகப்பனாச்சும் மாமனாயா? ஒத்த பொம்பளை பிள்ளைக்கு அடுத்த பாக்குறேன் தகப்பனா கிடையாது. நீ தகப்பன் ஸ்தானம் ஆரம்பத்துல சொல்லிட்டு அடுத்த பார்த்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? மனுஷனா இருந்தா தெரியும். நீ மனுஷனா? மனுஷத்துலயும் சேர்த்துல, மிருகத்திலையும் சேர்த்துல, எதிரையும் சேர்த்துல. அப்படி இருக்கும் போது நீ முருகனை பார்த்து வந்திருக்கீங்க. யார் முருகப்பெருமானி? குலதெய்வம். குலதெய்வத்தை நான் எப்படி திருமணம் பண்றது? என்னத்த சொல்றது? இதுக்கு மேல என்ன சொல்றேன், இதுக்கு மேல நின்னீங்கன்னா உங்களுக்கு சரி வராது. அப்புறம் என் வாய் பேசாது, வேற ஏதாச்சும் பேச வேண்டியது வரும். தயவு செய்து போயிரு, என் கோபத்தை தீண்டக்கூடாது. அப்புறம் நீ போவான்னு பேசிட்டுன்றது என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு சொன்னோமா? எங்க அப்பா அம்மா சொன்னாங்களா? நீங்க எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்? எனக்கு யார்? நீ யார் மாப்பிள்ளை பார்த்து எனக்கு? நாங்களாம் இல்ல மாப்பிள்ளை பார்ப்போம்ல. உனக்கு மாப்பிள்ளை பாக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, நல்ல காரியம் தான். மாப்பிள்ளை பார்க்கலாம், புருஷன் பார்க்கலாமா? தப்பு இல்லையா? நீ கல்யாணம் புருஷன் அடுத்த புருஷன் இல்ல. நீ மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை இருந்தா பரவாயில்ல. எப்படி கல்யாணம் ஆகாத ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என்ன அட என்ன சொல்லி நிறைய முறை சொன்னேன். அந்த கதை உங்ககிட்ட சொன்னாதான் எனக்கு மனசு திருப்தி. நல்ல கிளுகிளுப்பா ஒரு கதை சொல்லுமா? அந்த குளிருக்கு நல்ல கதையா சொல்லுமா? ஒரே ஒரு கதை இருக்கு, அவருக்குனே ஒதுக்கப்பட்ட கதை. அவருக்கு இந்த கதை சொன்னாதான் என் மனசு திருப்தியா. ஐயா, இதே மாதிரிதான் ஒரு சாமியார் இருந்தாராம். இதே மாதிரியே ஒரு ஆளா. இதே மாதிரி நம்ம கூட ஒரு சாமியார் இருந்தார். ரொம்ப எல்லாம் தெரிஞ்சனும் மண்டக்கணவனுக்கு இந்த சாமியார் இவன் என்ன செஞ்சிருக்கான், எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு கடைசியில நம்ம ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டான். இப்படி வரணும். ஆமா, பக்கத்துல ஒரு ஆத்த, ஒரு அம்மாவோ ஆத்தோ போதும் வச்சுக்கோங்களேன். இந்த சாமியாருக்கு ராமாயணம் தெரியுமா, புராணம் தெரியுமா, இதிகாசம் தெரியுமா, ஐம்பெருங்காப்பியம் தெரியுமா, திருக்குறள் தெரியுமா, எல்லாம் தெரியும். 2-3 மட்டும் சொல்லிட்டு அப்புறம் தெரியாது அந்த சாமியாருக்கு. அப்ப அந்த சாமியார் என்ன செய்றாரு, இப்படி ஆத்தங்கரை ஓரம் போகும்போது ஆத்துல நல்ல தண்ணி போய்கிட்டு இருக்குங்க. தண்ணி எந்த தண்ணி? ஆத்துல. ஆத்து தண்ணி. ஆமா, நீங்க வேலைக்கு ஞாபகப்பட்டுட்டே இருக்காதீங்க. அப்ப ஆத்துல தண்ணி போகும்போது முனிவர் சாமி பாக்குறாரு. என்னடா அக்கறைக்கு போனா ஆத்துல தண்ணி
அடிக்கும் போதே என்னடா செய்யறது. அப்ப ஒரு சின்ன பையன் ஒரு ஓடத்தை வச்சுட்டு நின்றானா. அப்ப இந்த சாமி பாக்குறாரு, ஏண்டா தம்பி நீ அக்கறையில கொண்டு போய் விட்டுறியான்னு கேட்டாரா அந்த சாமி. அப்ப கேட்டோடனே இந்த சின்ன பையன் சொன்னானா, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய சாமியாரு, என்னோட ஓடத்துல வரணும்னு நினைக்கிறீங்க, சரி சாமி ஓடத்துல ஏறிக்கீங்க, உங்களை கொண்டு போய் அக்கறையில பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன்னு இந்த சின்ன பையன் சொன்னானாங்க. சாமியாரு நல்ல ஊர் சோத்த பூரான்னு வச்சுவிட்டு இவனுக்கு உடம்புல கொழுப்பு வைக்கல, வாயில கொழுப்பு நிறைய வச்சு. உடம்பு கொழுப்பு கிடையாது, வாய் கொழுப்பு நிறையவே இருக்கு இவனுக்கு. இவன் என்ன செய்யறான், அந்த ஊர் சோத்த பூரா தின்னுட்டு அந்த சின்ன பையன் கேக்குறாயா, ஏண்டா தம்பி இப்படி ஓடத்தை ஓட்டுறிய, ஏன் நீ படிச்சிருக்கலாம்ல, ஏன் படிக்கலையா நீ அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த பையன் சொல்லிக்க, ஐயா நான் அந்த பிள்ளை, என்ன படிக்க வைக்க ஆளும்ல, ஓடத்தை ஓட்டி நான் பொழப்பு நடத்துறேன் அப்படின்னு இருக்கேன். சரிடா தம்பி உனக்கு ராமாயண மகாபாரதம் தெரியுமாடா, முழுமையா தெரியுமாடா? ஏதாண்டா தம்பி கேக்குறேன், தெரியுமா அப்படின்னு சாமியார் கேட்டாராயா சின்ன பையன். நீங்க வேற அடிக்கொருக்கா சிரிச்சு சிரிச்சு நீங்க வேற இன்னைக்கு திருப்பி மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். நியாயம் இல்ல. ஆமா நான் கதையை சொன்னா நீங்க வாடி கதையை கேட்டுருங்களே. அவர் சாமியாரே இவ்வளவு. உனக்கு இந்த பூலோகத்துல தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் தெரியுமாடா? 1330 குறள் இருக்குன்னு சின்ன பையனுக்கு தெரியும். அந்த 1330 குறளையும் உன்னால ஒப்பிக்க முடியுமாடா? என்னடா வித்தாடும் சொத்தாடு முடிக்கிற மாதிரி முடிக்கிற. சாமியார் கேட்கிறாரு சின்ன பையனை பார்த்து. உங்களை இல்லையா சாமியாரையா? சாமியார் சின்ன பையனை பார்த்து கேட்கணும். இந்த சின்ன பையன் சொன்னானா, ஏன் சாமி திருக்குறள்னா ஒரு 10 குறள் ஒப்பிக்கலாம், இல்ல 4-5 குறள் ஒப்பிக்கலாம், 1330 குறளை எவனாச்சும் கேட்டு பாருங்க தெரியுமான்னு. தெரியாது அப்படின்னு சின்ன பையன் சொல்லி ஒதுங்கிட்டானா. சரின்னு ஒரு 3/4 தூரம் போச்சுங்க. 3/4 தூரம் போது சாமியாரு நம்ம கிட்ட அதை இதை கேட்கிறாரு. இந்த ஆளுகிட்ட இருங்கயா அப்படின்னு கேட்போம். அதுல சொல்ற விதத்துல சொல்லணும்ல, அப்பதான குத்துணுங்க. அப்ப என்ன இங்கிட்டு குத்து இங்கிட்டு வாங்கணும் ரெட்ட கத்தி மாதிரி. அப்ப சாமியார் இந்த பையன் சாமியார் கேட்டாரு எல்லாமே. இந்த பையன் ஒண்ணு கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாமியாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பகட்டிக்கிறையே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன முழிக்கிற, தெரியுமா தெரியாதா? சொல்லியா என்ன வர என்ன தெரியுமா தெரியற மாதிரி பகட்டிக்கிறது. அப்ப சாமியார் கேட்டாரா, என்னப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாரா. இல்ல சாமி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டாங்க. எதுக்குடா நீ அப்படி கேக்குற? தண்ணியில அடிக்கிறதா? ஆமா. அப்ப நீங்க எந்த நீச்சல்? ரொம்ப தண்ணியை போட்டு தரையில நீச்சல் அடிக்கிட்டு இருப்பேன், அதுக்காக கேட்டேன். அப்படியேனா இந்த சாமியார் இல்ல, ஒழுக்கத்திலே சிறந்தவர். தண்ணியில அடிக்கிறது. அப்ப அந்த சாமியார் கேட்கிறாரு, கேட்ட சின்ன பையன் கேட்டோன்னே சாமியார் சொன்னாரு, அடப்பாவி எனக்கு நீச்சல் தெரியாதப்பா, நீச்சல் தெரிஞ்சாதான் நான் நீச்சல் எடுத்துக்கிட்டே அக்கறைக்கு போயிருப்பேனே, எனக்கு தெரியாதப்பான்னு சொல்ல. அப்பதான் சின்ன பையன் சொல்றேன் பாரு, போடா முட்டா பையல, ஏண்டா அறிவட்ட பையல, ஏண்டா உனக்கு ஏன் ரோசம் இருக்கா? நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னடா பேசுற? அந்த பக்கம் போயா சாமியார் இங்க வந்துருக்க நின்றானே. ஏண்டா சும்மா தெம்பா நில்லுடா. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பகட்டிக்கிட்டே மனுஷனாகப்பட்ட என் வாழ்க்கையில முதல் எதிர் நீச்சல் போட கத்துக்கணும்டா. அந்த நீச்சலே உனக்கு தெரியலையே, கொஞ்சமாச்சு இப்பதான் நீந்த கத்துக்கிட்டு இருக்கியோ, இதனால தண்ணியில முழுகி கடந்து போகல. என்னது நான் என்ன சொல்றேன், நானாச்சும் நீச்சலோட அக்கறைக்கு முழு வாழ்க்கையோட போயிருவேன். நீ நீச்சல் தெரியாம தண்ணியிலேயே சாப்பிடுற, உனக்கு தண்ணியில தான் கண்டம், வேற எதுலயுமே கண்டம் இல்ல. நீ தண்ணியிலே இருக்க போற, நீ தண்ணியை நினைச்சுக்கிட்டு கிடக்க, தண்ணியை மறந்துரு, என் பேச்ச கேள்வி உடைய நீச்சல் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சின்ன பையன் சொன்னானா. என்ன காரணம்? எந்த சாமியாரும் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரியவளா இருந்தாலும் சரி, அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்லிட்டு பகட்டி பேசக்கூடாது. ஏன்னா பின்னாடி வரும் விஷயம்லாம். அதனால என்ன சொல்றேன், அப்படி சாமியார் நீங்க இல்ல. அவங்க தண்ணியிலேயே தண்ணி தெரியும், நீச்சல் தெரியாம போய் அழிஞ்சவர். இவர் அப்படி இல்ல, தண்ணிலேயே மிதக்கக்கூடியவர். அதனால அவர் பிராணமே தெரியாதவர், இவருக்கு பிராணம் எல்லாமே தெரியும். இவர் இல்லையாமாப்பா, அவர் பூலோகத்துல பிறந்தவர். இவர் 7 14 லோகம் சென்று அவருக்கு இவருக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? அவர் வேற இவர் வேற. இவர்தான் கையிலேயே துடுப்பு வச்சிருக்காரு. ஆமா. அதனால என்ன சாமி, அப்படிப்பட்ட சாமி எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட சாமி எல்லாம். ஆனா என்ன, அடுத்த புருஷனை பார்த்து வந்திருக்கீங்க, அடுத்த புருஷன் பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, தயவு செய்து வேற இடம் தான் போய் பாருங்க. அதனால அப்ப பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்க அப்ப பிச்சைக்காரங்க பிச்சைக்காரன் அப்ப பிச்சைக்காரன்
மாத நீர் வானவர் நீர் தந்திரமாவது நீர் துதிக்கப்படுவது சென்று வராங்க திரு ஆலமாயின் திரு என்று படக்கூடிய திருநெல்வேலிக்கு சொந்தக்காரன் சிவபெருமான். அந்த சிவபெருமானதான் பொன்னம்பல நாதன் சொல்றோம். பொண்ணு என்றால் தங்கம், அம்பலம் என்றால் வீடு. தங்கத்திலே வீடு கட்டி வாழ்ந்தவனாம் சிவபெருமான். மாமனார் தங்கத்திலே வீடு வச்சு கட்டிக்க வேண்டியதானமா? ஒரு 2 ஓட்டை பிடிச்சு கொடுப்பா, பொட்டுக்கட்டை வச்சுக்கிறேன். வேலை ஏறிக்கிட்டே இருக்கு ஜம்மி. ஒரு ஓடு தங்கத்திலே வீடு கட்டி வாழ்ந்த கடவுள் ஒருத்தர். அந்த கடவுளை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேனே. அப்படி தங்கத்திலே வீடு கட்டி வாழ்ந்தான் சிவபெருமான். இன்னும் போய் பாருங்க, சிவ ரகசியம் சொல்றோம். அதே நாளிட சிதம்பர ரகசியம் சொல்றாங்க. சிதம்பரத்துல போய் தில்லை என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அந்த நடராஜர் கோயில போய் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கருவறையில தங்க ஓடுகள் பதிச்சிருப்பாங்க. சிவபெருமானுக்கு தங்க ஓடுகள்னா நீங்க சொன்னீங்க ஒரு மனுஷனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு நீங்க பேசும்போது கேட்டேன் 21,600 மூச்சுகளை விட்டு கொண்டாந்துருக்கானே அப்படின்னு. ஒரு மனுஷனாகப்பட்டவன் விடக்கூடிய மூச்சு எத்தனை, வாங்கக்கூடிய மூச்சு எத்தனை? மொத்தம் தான் 21,600. விடக்கூடிய மூச்சு எத்தனை உங்களுக்கு தெரியும், வாங்கக்கூடிய மூச்சு எத்தனை தெரியும். அதை கூட்டி பார்த்தாதான் 21,600 மூச்சுகள் அப்படின்னு கணக்கு இருக்கு. ஆனா இந்த தில்லை நகர்ல போய் பாத்தீங்கன்னா 21,600 தங்க ஓடுகளை சிவனுக்கு பதிச்சிருக்கானாம். அதனால பொன்னம்பலநாதன் என்ற பேரு. அப்பேற்பட்ட சிவபெருமான் எனக்கு மாமார் தேவையில்லை சாமி. நான் சாதாரண குறத்தியா காட்டுக்குள்ள தெரியறவ குறி சொல்லி ஏதோ குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க, அவங்க எங்க சொல்லுங்க? உங்க பரம்பரை எங்க, நான் எங்க? அதனால சாமி அவங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஏணி வச்சா எட்டாது. எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, வந்த வழியை பார்த்து போங்க. ஒன்ன சொல்லி தவறே கிடையாது. சிரிச்ச தேவடியா வயசுக்கு வந்தாலும் சித்தப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு புத்து கட்டி வச்சாங்களா? அந்த கதை தான் இப்ப உன் கதையா தெரியுது. உனக்கு மரியாதை கொடுத்து மரியாதைய பேசி முருகனை கல்யாணம் பண்ணிக்க இப்பேற்பட்ட ஒரு கடவுள் உனக்கு கிடைக்க மாட்டாங்கிற ஒரு பெருமைகளை சொல்லி அருமைகளை சொல்லி இந்த